இனி உனக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லை அப்படின்னு சங்கீதாவை மறைமுகமாக த்ரிஷா அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசு வெளிவராத பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். பொண்ணோட சைக்காலஜி பொதுவாக பொண்ணுங்களுக்கு புரியும்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ 2 பேர் வந்து சண்டை போடுறாங்க, ஆம்பளை பசங்க 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அந்த சண்டை அந்த செகண்டோட வந்து முடிஞ்சிடும். அது ஒரு பெரிய பகையாவோ வன்மமாவோ மாறாது. ஆனால் பெண்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சில விஷயம், அது இந்த யானைக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த தேங்காய்க்குள்ளே சுண்ணாம்பை கலந்து வந்து கொடுப்பாங்க. ஆனால் மறுபடியும் ஒரு 10-15 வருஷம் கழித்து வச்சு கொடுத்தவன் யாருன்னு வந்து பார்த்தா அது அவனை விரட்டி துரத்தி அவனை மிதிச்சே கொல்லும். அந்த அளவுக்கு யானைக்கு மெமரி பவர் ஜாஸ்திம்பாங்க. அந்த யானையை விட பல மடங்கு மெமரி பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு வந்து இருக்குது. த்ரிஷாவுக்கு சங்கீதா மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபம், சங்கீதாங்கிறத தாண்டி எஸ்.ஏ. சந்திரசேகர் அந்த குடும்பத்து மேலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபம், அது கிட்டத்தட்ட ஒரு பழிவாங்கக்கூடிய உணர்ச்சி மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2000 இவங்களோட கல்யாணம் வந்து இங்கே நடக்குது, நம்ம தளபதி விஜய்க்கும் சங்கீதாவுக்கும். ஆனால் 99 அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களோட ரெஜிஸ்டர் மேரேஜ் லண்டனில் வந்து நடந்துருது. அப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட பேர் வந்து யாருன்னா தளபதி விஜய், அதுக்கப்புறம் சிம்ரன். இவங்க தான் அதிகமாக வந்து பேசப்பட்டாங்க, பல படங்கள் ஹிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2005 2006 இந்த கான்செப்டுக்குள்ளே தான் கில்லி படம் வந்து வருது. அந்த கில்லி படத்தில் தளபதி விஜய் அதுக்கப்புறம் த்ரிஷா இவங்களுடைய கெமிஸ்ட்ரி பயங்கரமாக பேசப்பட்டது. அந்த அப்படி போடு பாட்டு அது எல்லாமே வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு, எல்லாருக்குமே வந்து தெரியும். படம் வேற லெவல், சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. அந்த படத்துக்கு அப்புறமும் இவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஜோடியெல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசப்பட்டது. அடுத்து திருப்பாச்சி படமும் மெகா பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்படி வந்து இவங்க ஹிட்டு கொடுக்க ஆரம்பித்த உடனே இவங்களுக்குள்ள சில கிசுகிசுகள்லாம் வந்து அப்போ ஏற்பட்டது. சங்கீதா என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் வந்து நீங்கள் அவங்க ஊடையெல்லாம் வந்து நடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தளபதி விஜய்கிட்ட போய் வந்து சொல்ல, டைரெக்டாக வந்து அவங்க போய் எஸ்.ஏ. சந்திரசேகர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது, வேண்டாம், அவங்கள அவாய்ட் பண்ணிடணும், வச்சிடணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து தான் அப்போ தளபதி விஜய் எந்த படத்தில் நடிக்கணும் நடிக்கக்கூடாது அப்படின்னு கதையை தேர்வு செய்கிறதுலேருந்து, அவருடைய அரசியல் கட்சி இப்போ டிவிகேவா இருக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருந்துச்சுல, அந்த மக்கள் இயக்கத்துக்கு உண்டான வேலைகள், நலப்பணி திட்டங்கள், இது எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் வந்து பார்க்கப்பட்டது. அங்கங்கே சில ஸ்பையும் வந்து சங்கீதாவுக்கு வந்து இருந்தது. இப்போ இந்த பிடி செல்வகுமார்னு ஒரு ஆள் இருந்தார்ல, அவரெல்லாம் அவங்க ஃபேமிலி மேனேஜரு. அவர் இப்போ நம்ம தளபதி கூட வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரை கூட இருந்ததை விட்டுட்டு டிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணாங்க. டிஎம்கேல ஜாயின் பண்ணி அவரை பற்றி அசிங்கமாக தப்பாக வந்து பேசினாங்க. அவருக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, டிஎம்கே கொடுக்கல. அதுக்கப்புறம் கோவிச்சுட்டு நான் அரசியல் வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து கிளம்பி வந்து போயிட்டார். இப்போ இவங்க எல்லாருமே அந்த டயத்தில் சங்கீதாவுக்கும் எல்லா விஷயத்தையும் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்படி அப்டேட் பண்ண பார்த்தா த்ரிஷாவை பற்றி எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகர் கூப்பிட்டு த்ரிஷாவோட அம்மாவை வான் பண்ணி வந்து மிரட்டியிருக்காங்க. அதாவது மிரட்டி அனுப்பிச்சிருக்காரு. த்ரிஷாவோட அம்மாவை கூப்பிட்டு, இனிமேல் உங்கள் பொண்ணு என் பையன் கூட சேர்ந்து வந்து நடிக்கக்கூடாது, அவ்வளவுதான், அதுக்கு மீறி இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரியிலேயே இருக்காமல் ஆக்கிடுவேன் அப்படிங்கிறது மாதிரிலாம் சில மிரட்டல்லாம் நம்ம ஆள் வந்து விடுத்திருக்காரு. யார்? எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து விடுத்திருக்காருங்க. அந்த சமயத்தில் தன்னோட கரியர் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கு வளர்கிற ஸ்டேஜு, சாமி இந்த படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. த்ரிஷா வந்து வளரணும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சைலண்ட்டாக வந்து இருந்தாங்க. யார்? த்ரிஷா. ஓகே அப்படின்னு வந்து சைலண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறமும் இவங்க 2 பேரும் சேர்ந்தே வந்து நடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட நடிகை தான் நடிகை அசின். நடிகை அசினும் தளபதியும் அதுக்கப்புறம் நடித்த படங்கள் எல்லாமே ஹிட்டு. போக்கிரி உங்களுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட்டு எல்லாமே தெரியும். அப்போ த்ரிஷா ரொம்ப அப்செட்டாக வந்திருந்தாங்க. அந்த சமயத்தில் தளபதி விஜய்கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ணப்ப அவங்களால வந்து பேசிக்கவும் வந்து முடியலை. தளபதி விஜயும் பெருசாக வந்து மதில் மேல் பூனை மாதிரி, வித்தக்காரன் கம்பி மேலே நடக்கிற மாதிரி அப்போ சைலண்ட்டாக வந்து இருந்தார். எந்த பிரச்சனை எதுக்குள்ளேயும் வந்து சிக்காமல். இப்போ இது எல்லாமே வந்து சங்கீதாவுக்கு ஒரு பழிவாங்கும் படலமாக வந்து மாறிதான். அவங்களுக்கு கேப்பு கிடைச்ச இந்த இதில் இப்போ த்ரிஷா சங்கீதாவை பழி வாங்குறதுக்கு எல்லா வேலையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்க ஆரம்பித்ததில் சங்கீதாவுக்கு மறைமுகமாக அவங்க சொன்ன மெசேஜ், இனி நீ நினச்சி பார்த்தா கூட, கற்பனையில் நினச்சா கூட இவர் பக்கத்தில் வந்து வர முடியாது, என் தளபதி பக்கத்தில் நான் வரவு விட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாகத்தான் இண்டிபெண்டன்ஸ் டேயில் அந்த ஃபங்க்ஷனில் எல்லாத்துலேயும்
அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி உட்காந்ததோட மட்டும் இல்லாமல் சல்யூட் பார்த்தீங்கல்ல, பதவியேற்கும் விழாவப்ப சங்கீதா எமோஷ்னலாக கண்ணீர் விட்டு ஃபீல் பண்ணி அவங்க உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இடத்துல த்ரிஷா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போனாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அப்பையும் அதே மாதிரி தான் வந்து நடந்துச்சு. இது எல்லாமே மறைமுகமாக அவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். நீ ஒரு நடிகனோட ஒய்ஃபாக தான் வந்திருந்த, நான் ஒரு சிஎம்மோட ஒய்ஃபாகவே கூடிய சீக்கிரம் மாறி காட்டுறேன் அப்படின்னு சொல்லாமல் சொன்ன மெசேஜ் தாங்க வந்து இது அப்படின்னு இப்போ இது வந்து ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.